டெலிவிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கடலில் குளித்த கோயம்புத்தூர் கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி பலி, கோட்டக்குப்பத்தில் பரபரப்பு. தேசிய பாதுகாப்பு படை சார்பில் பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி டிஐஜி தொடங்கி வைப்பு. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து குதிரை பேரம் நடத்துகிறது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. டெங்கு சிக்கன்குனியா குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் சுகாதாரத்துறை இயக்குனர் தொடங்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். கடலில் குளித்த கோயம்புத்தூர் மாணவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் கோட்டக்குப்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை செல்லம்பனூர் பகுதியை சேர்ந்தவர் நாகரத்னத்தின் மகன் சிவபிரகாஷ். இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். நேற்று மாலை தனது நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். அவர்கள் 6 பேரும் தந்திரயான் குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கினர். இன்று காலை சிவபிரகாஷ் தனது நண்பர்கள் சஞ்சித், அஸ்வத் ஆகியோருடன் தந்திரயான் குப்பம் கடற்கரைக்கு சன்ரைஸ் பார்க்க சென்றுள்ளார். அப்போது சிவபிரகாஷ் மட்டும் கடலில் இறங்கி குளித்துள்ளார். ஆனால் எதிர்பாரா விதமாக சிவபிரகாஷை ராட்சத அலை சிக்கி ஆழ்கடல் பகுதிக்கு இழுத்துச் சென்றுள்ளது. கைகளை உயர்த்தி அவர் உதவி கோரியுள்ளார். கரையில் இருந்த மற்ற நண்பர்கள் இதனை பார்த்து கூச்சலிட்டனர். அதற்குள் சிவபிரகாஷ் நீரில் மூழ்கியுள்ளார். கரையில் இருந்த மீனவர்கள் உதவியுடன் சிவபிரகாஷை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிவபிரகாஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து கோவையில் உள்ள அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சிவபிரகாஷுடன் வந்த நண்பர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய பாதுகாப்பு படை சார்பில் பாதுகாப்பு அலுவலர் பயிற்சியை டிஐஜி சத்யசுந்தரம் தொடங்கி வைத்தார். தேசிய பாதுகாப்பு படை சார்பில் தனிப்பட்ட பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி, வாகன ஓட்டுநர் பயிற்சி தொடக்க விழா கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் இன்று தொடங்கியது. 2 வாரம் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமினை டிஐஜி சத்யசுந்தரம் தொடங்கி வைத்தார். தேசிய பாதுகாப்பு படை துணைத் தலைவர் நித்யா ராதாகிருஷ்ணன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராஜேந்தர் குமார் குப்தா, காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், பயிற்சி பெறும் போலீஸ் பணியாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய பாதுகாப்பு படை சிறப்பு பயிற்சி குழுவால் நடத்தப்படும் இந்த பயிற்சிகளில் தனிப்பட்ட பாதுகாப்பு, பாதுகாப்பு அணிவகுப்பு, வாகன ஓட்டுதல், அவசர கால நடவடிக்கையை கையாளுதல், தகவல் தொடர்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து குதிரை பேரம் நடத்துவதாக வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்ற இலக்குடன் பிரதமர் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், புதுச்சேரி மக்களும் பாஜக கூட்டணி அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசுக்கு பாஜக முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் ஆட்சி அமைத்து 60 நாட்களுக்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது மற்றும் நிரந்தர சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாதது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜக இந்த கூட்டணியில் மைனாரிட்டி பங்குதாரர் என்றும் இது குறித்த முடிவை முதலமைச்சர் தான் எடுப்பார், அவரே பதில் அளிக்கட்டும் என்றார். மேலும் புதுச்சேரியில் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தூய சக்தி என்ற பெயரில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் போலீசாரின் சீருடை மாற்றத்தை தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், சில சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது குதிரை பேரத்தின் வெளிப்பாடாக இருப்பதாகவும், தமிழக அரசியலில் குதிரை பேரம் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தில் நீர்வள உரிமைகள் எந்த சூழ்நிலையிலும் பறிக்கப்படக்கூடாது என்றும், தமிழகத்தின் உரிமைகளை பாஜக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் அவர் தெரிவித்தார். டெங்கு சிக்கன்குனியா குறித்த விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சார பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் மூலம் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்களில் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி சுகாதார இயக்குநரக வளாகத்தில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனங்களை சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலும் சுற்றுப்புறங்களிலும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும்.
கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுத்து டெங்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுத்து டெங்கு இல்லாத புதுச்சேரியை உருவாக்க பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீட்டை மட்டுமன்றி சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு அரசு எடுக்கும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சுகாதாரத்துறை இயக்குனர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியின் போது துணை சுகாதார சம்யுமுனிசா பேகம், துணை இயக்குனர் உமா சங்கர், உதவி இயக்குனர் முருகன் மற்றும் மலேரியா தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவராமின் நினைவு தினத்தையொட்டி அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமர் தியாகி பாபு ஜெகஜீவராமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் தாகூர் கலைக்கல்லூரி பின்புற நுழைவாயில் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுவை அரியாங்குப்பத்தில் ரவுடியை கொலை செய்ய பதுங்கியிருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு படகு குழாம் எதிரே சந்தேகத்திற்கிடமான 2 வீச்சரிவாளுடன் நின்று இருப்பதாக அரியாங்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது போலீசாரை கண்டதும் அங்கிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் PCP நகரை சேர்ந்த சேகரின் மகன் விஸ்வா மற்றும் தமிழக பகுதியான வானூர் கருமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த வசந்த் என்பது தெரியவந்தது. இதில் பிரபல ரவுடி விஸ்வா மீது 2023 நடந்த முகிலன் கொலை வழக்கில் 7வது குற்றவாளி மற்றும் பல்வேறு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. கஞ்சா கூடுதல் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் எதிராளியான சத்யா என்பவரை கொலை செய்ய அவர் திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து வீச்சரிவால் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அம்மன் கோவில் தெருவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலை அகற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மத்திய பிரிவு சார்பில் தொடங்கப்பட்டுள்ளன. இதனையொட்டி நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஜெயராம் நகரில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுவை அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி ஜெயராம் நகர், அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் நீண்ட காலமாக மின் பற்றாக்குறை காரணமாக அவ்வப்போது மின்தடை ஏற்பட்டு வந்தது. இதனை சரி செய்யும் விதமாக 315 கிலோவாட்ஸ் மின்மாற்றியினை 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் துவக்க விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் பூமி பூஜை செய்து மின்மாற்றியினை இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் நெல்வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு தொடங்கி வைத்தார். புதுவை மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் போத்தியம்மன் கோவில் அருகே 4.39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல்வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகில மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். தவளக்குப்பத்தில் ஹர்ஷா மஹாலை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை தவளக்குப்பம் பகுதியில் SRM குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் ரமேஷின் புதிய முயற்சியால் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் ஹரிஷா மஹால் AC பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மஹாலை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். விழாவில் புதுவை மாநில முன்னாள் சபாநாயகர் செல்வம், இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர்.
பிஎன்ஐ போன்சூர் சாப்டர் புதிய வரலாறு படைத்துள்ளது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் பிஎன்ஐ போன்சூர் சாப்டர் தனது 450வது வார வணிக கூட்டத்தை நடத்தியது. 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட டைமண்ட் சாப்டர் என்ற புதிய மைல்கல்லை எட்டி புதுச்சேரி பிஎன்ஐ வரலாற்றிலேயே புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த வரலாற்று மிக்க நிகழ்வில் பிஎன்ஐ பாண்டிச்சேரி மாநிலத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சாப்டர் உறுப்பினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி இந்த சாதனையை கொண்டாடினார். ஒரே நாளில் 12 புதிய உறுப்பினர்கள் இணைந்ததன் மூலம் பிஎன்ஐ போன்சூர் 100 உறுப்பினர்களை கடந்த செஞ்சுரி சாப்டர் என்ற பெருமையும் பெற்றது. இதன் மூலம் புதுச்சேரியின் முதல் டைமண்ட் சாப்டர் என்ற அங்கீகாரத்தையும் அதிகாரப்பூர்வமாக பெற்றுள்ளது. தற்போதைய நிர்வாக குழுவின் தலைவர் விக்னேஷ் கணேசன், துணைத் தலைவர் முத்துலட்சுமி, செயலாளர் கார்த்திக் ஆகியோர் சிறப்பான குழு பணியுடன் சாப்டர் வழிநடத்தி இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இந்த வெற்றி தற்போதைய நிர்வாக குழுவின் முயற்சியால் மற்றும் உருவானதல்ல. கடந்த 450 வாரங்களாக சாப்டரை வழிநடத்திய அனைத்து முன்னாள் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வழங்கிய அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் தொடர்ச்சியான பங்களிப்பின் விளைவாக இந்த உயரிய சாதனை சாத்தியமாகியுள்ளது. கிவர்ஸ் கெயின் என்ற பிஎன்ஐயின் தத்துவத்தை செயல்படுத்தி தொழில் முனைவோருக்கிடையே நம்பிக்கையும் வலுவான தொழில் தொடர்புகளையும் உருவாக்கி எண்ணற்ற வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் பிஎன்ஐ போன்சூர் சாப்டர் இனி மேலும் பல சாதனைகளை நோக்கி பயணிக்க தயாராக இருப்பதாக உறுப்பினர்கள் உறுதியளித்தனர். நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி கோர்க்காடு பழங்குடியின மாணவி சித்ரா மற்றும் கரிக்கலாம்பாக்கம் மாணவர் ராஜகுரு இவர்கள் நீட் தேர்வில் சாதனை படைத்தும் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் தவித்தனர். இது குறித்து அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாணவியின் இல்லத்திற்கு நேரில் விரைந்தார். கல்லூரி படிப்பிற்காக 1.5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நேரடியாக வழங்கி பொருளாதார சுமையை குறித்து எந்தவித கவலையும் கொள்ளாமல் நன்றாக படித்து மருத்துவர் ஆக வேண்டும் என்று அவர் வாழ்த்தினார். காமராஜர் நகர் தொகுதியில் ஆர்ஓ சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரியில் கடும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் எந்தவித இடையூறுமின்றி சுத்தமான குடிநீரை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வெயில் காலத்தில் தொகுதி மக்கள் அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதற்கட்டமாக புதிய அதிநவீன ஆர்ஓ குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்துள்ளார். இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அவர் திறந்து வைத்துள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,440 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடலில் குளித்த கோயம்புத்தூர் கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி பலி, கோட்டக்குப்பத்தில் பரபரப்பு. தேசிய பாதுகாப்பு படை சார்பில் பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி டிஐஜி தொடங்கி வைப்பு. தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து குதிரை பேரம் நடத்துகிறது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. டெங்கு சிக்கன்குனியா குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் சுகாதாரத்துறை இயக்குனர் தொடங்கி வைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.